ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே உடைய ஈவினிங் ரொட்டீன் vlog தான். ஸோ என்னுடைய சண்டே ஒவ்வொரு வீக்கும் எப்படி போயிட்டுருக்குமோ அது வந்து ஒரு சின்ன மாறுதல் தான். அதை அப்படி வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:25 தான் ஆகுது. ஆனால் மழை வந்து பார்த்தோன்னா சரியான மழைங்க. என்றைக்குமே எதிர்பார்க்காத மழை இன்றைக்கி வந்து இங்கே எங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. பயந்துடாதீங்க, என் பையன்தான் உட்காந்துருக்கான், உட்காந்து மழையை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவன் முகம் தெரியாது, ஏன்னா அவ்வளோ இருட்டாக இருக்குது. நான் லைட்டு போட்டு தான் வீடியோவே எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எப்படி மழை பெய்யுது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கட் ஆகிருச்சு. ஏன்னா பயங்கரமான மழையில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுக்கறது கேட்கவே இல்லை. லிட்ரலாக ரொம்ப இறஞ்சிக்கிட்டே இருந்தது. ஸோ அந்த டியூப்லாம் எடுத்து அந்த பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மரம் விழுந்ததெல்லாம் எடுத்து அந்த பக்கம் ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆடியோ மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்ருக்கேன். ஸோ மழை அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கறது, ரசிக்கிறது இதெல்லாம் தாண்டி எத்தனை விவசாயிகளுக்கு இது சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குங்கிறதா நான் எப்போ மழை பெஞ்சாலுமே நான் நினைக்கிறது. ஏன்னா உணவுங்கிறது இல்லைன்னா மனிதனால் வாழவே முடியாது அப்படிங்கிறத காட்டிலும், உணவு இல்லை அப்படின்னா அதனால எவ்வளோ மன உளைச்சலுக்கே ஆளாகுங்கிறது கூட தெரியும். உணவு இல்லாமல் எத்தனை பேர் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு தெரியும். ஸோ அதுக்கெல்லாம் அவங்க இல்லை அப்படின்னா நம்மளால் இன்றைக்கி வீட்டில் இருந்த மணிக்கே உட்காந்து சாப்பிட்றதோ அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த உணவு அளிக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு நான் எப்பயுமே வந்து நன்றி செலுத்துவேன் எங்கே பார்த்தாலுமே. ஸோ எப்போ மழை பெஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்கள தான் நான் நினைப்பேன். அப்பா மழை பெஞ்சிருக்கு, இன்றைக்கி வந்து யார் சந்தோஷமாக இருக்காங்களோ இல்லையோ அந்த விவசாயிகள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு ஃபஸ்ட் நான் அவங்கள தான் நினைப்பேன். ஸோ நான் நினச்ச மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்துலேருந்து தேங்காய் வந்து விழுந்துருச்சுங்க. சக்ஸஸாக வந்து பார்த்திங்கன்னா விழுந்துருச்சு. எனக்கு அது விழுந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தேங்காவே விழுகலை. பேசிகிட்டுருக்கே எப்படி விழுகுது பாருங்கள், அவ்வளோ தேங்காய் விழுந்தது. ஒரு 2-3 தேங்காய் வந்து கண்டினியூவாக விழுந்தது. சரியான மழைங்க, எதிர்பார்க்கவே இல்லை, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. புயல் மாதிரி வந்து அதுக்கப்புறம் அவ்வளோ மழை பெஞ்சது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அன்றைக்கி. அந்த மழை அவ்வளோ வெயிலில் இருந்துட்டு இப்படி ஒரு ஜில்லுன்னு ஒரு மழையை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது தப்பில்லை. ஆனால் அதை இழுத்து போட்டதுக்கப்புறம் அதை பார்த்தோன்னே ஒரு டிப்ரெஷன் இருக்குது பாருங்கள், அதை சொல்லவே முடியாது. பாருங்கள் இப்படியாங்க இருக்கணும், ஃபைல் பேக்காக இதுங்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இது 1 2 இன்னொன்று தாங்க ஒன்று பாருங்கள் 3, இது 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பேக்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்னோடய பையனோட சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரிலாம், என்னோடது, என் ஹஸ்பண்டோடது, இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட திங்ஸ், அது பேங்க் ஐட்டம், இந்த மாதிரிலாம் அவங்களோட தனித்தனியாக வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வெயிலில் நல்லா துவைச்சி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேகு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தது. சரி, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாருங்கள் விவரமாக அவனோட மட்டும் எடுத்து வச்சுட்ருக்கேன். இதெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்குது. சரி என்ன பண்ணுறது, 1 by 1 பண்ணி தானே ஆகணும். இந்த வீடு நம்ம க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா காணா போன திங்ஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கும் அப்படி தான் இப்போ ஒன்றா கிடச்சிட்ருக்கு. நான் ஒன்று யோசிச்சுட்டே இருக்கிறேன், அது இன்னும் நிறைய கிடைக்க வேண்டியது இருக்குது. ஒன்றா கிடச்சிச்சின்னா சந்தோஷமாக இருக்கும். பார்ப்போம் இதில் என்ன நம்ம காணா போன திங்ஸ் எது இருக்குதான்னு. இதில் கிடச்சிச்சின்னா சந்தோஷம்தான். காணா போன திங்ஸில் ஃபஸ்ட்டு ஒன்று கிடச்சிருச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் கேபிள் பின் தான். தம்பி அதை எடுத்துகிட்டு வாப்பா. இதோட சார்ஜ் பின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு. இவ்வளோ நாள் தொலைவி இன்னைக்கு தான் கிடச்சிருக்கு. அதாவது இதுக்குள்ளே கடந்திருக்கு, நான் அதை கவனிக்கலை. இதோட இந்த டார்ச் லைட்டு பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜு, இதை போட்டு வைக்கலேருந்து எவ்வளோ நாள் நான் திட்டு வாங்கியிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். பட் என்ன பண்ணுறது, சில நேரம் நம்ம மறதி இருக்கே, ஸோ அது சொல்லவா வேணும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு வழியாக கிடச்சிருச்சு. இதை சார்ஜ் போட்டுடலாம். நம்ம கரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்துருச்சு, அதனால் சார்ஜ் போடலாம். அதுதான் ஃபஸ்ட்டு வேலை. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதையும் சொல்லணும். அவங்கவுங்களோட ஃபைல்ஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ என்னோடது, என் ஹஸ்பண்டோடது, என் பையனோடது, அது வந்து மெடிக்கல் இதையும் சேர்ந்தது தான். இந்த ஆதார் கார்டு இந்த மாதிரி விஷயங்கள், பேங்க்கு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது, அவங்கவுங்க மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தனித்தனியாக ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது எனக்கு மட்டும் சொல்லலை எல்லாத்துக்குமே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் தேடாமல் கிடச்சிரும். டக்குன்னு ஒரு விஷயம் எடுக்கும், நம்ம ஃபைல் எடுத்தோம் அப்படின்னா நம்ம சம்மந்தப்பட்ட எல்லாமே
அதில் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீங்களும் ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறக்காக தான் இதை நான் சொல்கிறேன். நான் ஒன்று ஒன்றா அப்படி பார்ப்போம். ஏன்னா இதை வந்து நான் வீடியோவும் உங்களுக்கு காட்டவும் முடியாது, அதை டைரெக்டாக காட்ட முடியாது. ஏன்னா அதில் சில எப்படி சொல்கிறது அட்ரஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால அது காட்ட முடியாது. பட் நான் இந்த மாதிரி பேசிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செட் பண்ணிட்டேன்னா செட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு வேளை வீடு காலி பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை காலி பண்ணின அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வந்து சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரிலாம் இந்த மாதிரி விஷயங்களை ஃபைல் பண்ணுவீங்க, ஒவ்வொரு திங்ஸ் எந்த மாதிரி பேக் பண்ணுவீங்க, இதை நான் போன வீடியோலையும் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோலையும் பரவாயில்ல சொல்கிறேன். அப்படி பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சொல்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிக்கிறது என்னோடய மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் கிடச்சிருக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா என்னோட தான். ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இதை எப்படி காட்டணும்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போன் இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா கதவுல போய் அடிச்சிட்டேங்க. சரிங்களா, தெரியுதா உங்களுக்கு? கதவுல போய் அடித்ததில் லிட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வீங்கிடுச்சுன்னா சும்மா சொல்லக்கூடாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதமே வந்து சுத்தமாகவே கையே வந்து மூமெண்ட்டே பண்ண முடியல, அவ்வளோ பயங்கரமான வலி. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது லைட்டாக அந்த எலும்பு வந்து பார்த்திங்கன்னா நெகிழ்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஒரு மாதம் கிட்டத்தட்ட கட்டு போட்டு உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எதிர்பாராததை எதிர்பாருங்கள் மாதிரிக்கு இந்த மாதிரி மெடிக்கல் இஷ்யூவும் வந்து வந்திருந்தது. எனக்கு தான் வரும், அது ஏனோ இந்த மாதிரி எனக்கு தான் வரும். ஸோ அதான் இது ரொம்ப நாளாக இதுவும் தொலைவிட்டு தான் இருந்தேன். கிடச்சிருச்சு. இது நான் எப்போ தொலைவேன்னா ஸ்கேன் எடுத்து அதுக்கப்புறம் கை நல்லா ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் ஒரு தடவை கொண்டு வாங்க பார்க்கலான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போயே அது காணா போச்சு. ஆனால் அது இப்போ தான் கிடச்சிருக்கு. ஸோ கிடச்ச வகையில் நல்லது. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காட்ட முடியாது, இதில் ஒரு சில திங்ஸ் இதெல்லாம் காட்ட முடியாது. ஸோ இது என்னன்னு காட்டுறேன். இது வந்து மேக்கப் திங்ஸ்லாம் நினைக்காதீங்க. இது வந்து இந்த ஹேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரிம் பண்ணுறது, ஸ்டைலிங் பண்ணுறது, இந்த மிஷின்லாம் வச்சுருப்பேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது நான் படிச்சிருக்கேன். ஆனால் ஒரு ப்ராப்பராக சர்டிஃபிகேட் வாங்கி அதெல்லாம் நான் எதுவும் பண்ணலைங்கிறத காட்டிலும் பண்ண முடியல அந்த நேரத்தில்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான ரீசன்லாம் நான் சொல்ல விரும்பலை. படிச்சிருக்கேங்க. ஆனால் ஒரு 3 months or 4 months கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக படித்து எல்லாமே பண்ணேன். பட் அதுக்கான மிஷின் எல்லாமே வாங்கினேன். மேக்கப் திங்ஸ்னு எதுவும் வாங்கலை, இது மாதிரி விஷயங்கள் மட்டும் வாங்கி வச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரிம்பர் அப்படி தான் நினைக்கிறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரைட்டிங், அந்த ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது. ஸோ இது வாங்கினேன். இதெல்லாம் ரொம்ப நாளாக மேலே கடந்துருக்குது. நான் எடுத்து இப்போ தான் போட்டிருக்கேன் வெளியே. இது கூட இப்போ தாங்க கிடைக்கிது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எதுக்கு வாங்கினே தெரியல, அடுத்து உள்ள இது வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, சௌரி பிக்கு. இது எதுக்கானு எனக்கே தெரியல, ஆனால் இருக்குது. நான் ஒரு நாள் கூட இதெல்லாம் வச்சதே கிடையாது. இந்த பாருங்கள், இதை வேறு வாங்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலி வந்து வாங்கணும்னு ஆசைங்க காட்டிலும் ஒரு தடவை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை வைக்கலைங்க. ஆமாம், ஏன்னா என்னோடய ஹேருக்கு செட்டே ஆகாது. பட் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பொருள். அப்போ படிக்கும்போது, இப்போ இல்லைங்க, அப்போ வாங்கினது. நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்குலாம் முன்னாடி அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. ஒரு 4-5 yearsக்குள்ளே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இது வந்து இந்த ஹேர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இந்த கிளிப் டைப் மாதிரி வாங்கினது. ஸோ இது கிடக்கு. இதெல்லாம் வந்து பொக்கிச்ச மாதிரி வச்சுருக்கேன். ஆனால் ஏன் வச்சுருக்கேன் எனக்கே தெரியல, வச்சுருக்கேன். ஆனால் ஒன்றும் யூஸ் பண்ணலாங்க. அதுக்காக வந்து சில பேர் வந்து கமெண்ட்டில் திட்ட ஆரம்பிச்சிடாதீங்க. படிச்சிருக்கீங்க, ப்ராப்பராக அதை பண்ணல, அது வந்து சந்தோஷமாக வேறு சொல்கிறீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ எதுலேயுமே நம்மளுக்கு ஒரு விஷயத்தில் ஈடுபாடுன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? எனக்கு வந்து ஈடுபாடு அதில் ப்ராப்பராக இருந்தது. நான் ஒரு ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், இருந்தது. படித்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான திங்ஸ் வாங்கணுங்களேங்க. வாங்கினா தான் அதை கண்டினியூவாக நம்மளால் பண்ண முடியும். இது மேக்கப்புன்னு மட்டும் சொல்ல முடியாது. மேக்கப்பாக இருந்தாலும் சரி, அது ஒரு தையல் மிஷினுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம், இந்த மாதிரி தைச்ச பழகினாலும் நீங்கள் அதை கற்றுக்கிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அதை கண்டினியூவாக பண்ணுறதுக்குண்டான திங்ஸ்லாம் வாங்கணும். ஒரு துணியை கட் பண்ணுற ஒரு துணி வாங்கி சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் வந்து தச்சு பழகினா தான் கண்டினியூவாக அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூவாக எதுவுமே பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த மேக்கப்புக்குமே வந்து நான் ஒரு 4 months கிட்ட படித்தேன்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப் ஐட்டம் வாங்கி ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கே ஒரு 30,000 40,000 கிட்ட வாங்கி அதை ப்ராப்பராக அப்போ வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு நம்ம ஒரு ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கலாம். பட் அப்போ அதை பண்ணலை. சும்மா இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் வாங்கிக்கிட்டு அதை அப்படியே நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் ஏதாவது கற்றுக்குறீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக பண்ணுங்கள், கண்டினியூவாக பண்ணுங்கள், சின்சியரிட்டியோடு பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை, யாராவது உங்களை திணிச்சு இல்லை அதை பண்ணு அப்படின்னு சொல்லி இதை போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ணு பார்த்தாலும் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதை நான் 200% நான் நம்புறவன். இது எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியாது, நான் நம்புறவன். கண்ணை பார்த்தாலும் நம்மளுக்கு மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகாதான். அந்த மாதிரி தான் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவேன். பட் அந்தளவுக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்னு வரும்போது நான் அதை விட்டுருந்தோம் நினைப்பேன். நம்ம போயிட்டோம் அப்படிங்கிறக்கா நம்ம வற்புறுத்தி அதில் நாட்களை வந்து செலவு பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு அந்தளவுக்கு அது சரியாக படலைங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். தென் வேறு ஒன்றும் இல்லைங்க, அதில் இன்னமும் கிடக்கு, அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. இந்த பேக்கில் வந்து அவ்வளோதான் கிடச்சிருச்சுங்க. ரொம்ப நாளாக தொலைவிட்டு இருந்த ஒரு பொருள் கிடச்சிருச்சு. ஆக்சுவலி இது ரொம்ப நாளாக தொலைவிட்டு இருந்த ஒரு பொருள் தான். இது நோட்டை பார்த்தோன்னே ஒரு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ட்ராயிங் நோட்டு. இது ஏங்க தொலைவிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பொழுதுபோக்குன்னு மட்டும் சொல்ல முடியாது இந்த நோட்டை. ஆக்சுவலி இந்த நோட்டு காணா போயும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் இருக்குங்க. அந்த மாதிரி காண போனது தான். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனிமையில் இருக்கும்போது, அதாவது இந்த ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலை முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று அவங்களுக்குன்னு ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ராய்டிங் பண்ணுவாங்க, சில பேர் வீட்லேயே தைக்கிறவங்களும் இருப்பாங்க, சில பேர் வீட்லேயே இந்த மாதிரி என்ன மாதிரி ட்ராயிங் பண்ணவங்களும் இருப்பாங்க. எனக்கு இது எப்படி உதவுச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்ததுங்க. என்னோடய வேலைகள், என்னுடைய கடமைகள் ரெண்டுமே முடித்ததுக்கப்புறம் நான் பண்ணுற வேலை தான், நான் தெளிவாக சொல்லிடுறேன். எனக்கு ட்ராயிங் நான் ப்ராப்பராக போய் கற்றுக்கிட்டேனான்னு கேட்டிங்கன்னா ப்ராமிஸும் அப்படிலாம் கிடையாது. பட் நான் வந்து ஒரு நாள் ரொம்ப கேஷுவலாக வந்து என்னோடய ரிலேட்டிவ் பொண்ணுங்களோட உட்காந்து, அவங்க பேரெலாம் சொல்ல விரும்பலை, ஏன்னா யாருடைய பர்மிஷனும் இல்லாமல் அவங்களோட பேரோ எதுவுமே நான் என்னுடைய சேனலில் கொண்டு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அவங்களோட உட்காந்து நான் ட்ராயிங் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது எனக்கே என்ன தோணுச்சுன்னா, ஓகே இது வரையும்போது ரொம்ப மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக இருந்தது, கவனம் வேறு எங்கேயும் செதறாமல் இருந்தது. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம நிறைய விஷயங்களை திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். சில பேருக்கு இந்த வியாதி இருக்கும், எனக்கு அது ரொம்பவே இருக்குது. ஏதாவது ஒன்று போட்டு மைண்டில் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி எனக்கும் அது அதிகமாகவே இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டக்கு இந்த நோட்டை எடுத்து வச்சு ட்ராயிங் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நான் ஒரு ட்ராயிங் முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒரு 4 மணி நேரம் அதிகபட்சம் 5 மணி நேரம் ஆகும். கண்டினியூவாக ஒரு ட்ராயிங் தொட்டேன் அப்படின்னா அதை முடித்ததுக்கப்புறம் தாங்க எழுந்திருப்பேன். ஒரு நாள் இதை பண்ணலாம், செகண்ட் நாள் இன்னொரு நாள் பண்ணலாம், அப்படிலாம் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராயிங்கை எடுக்கிறோம் அப்படின்னா அதை முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக தூக்கம் கூட வரும், அந்த மாதிரி ஒரு ஆள். ஆனால் இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களை போய் திங்க் பண்ணிகிட்டு இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு நிலையாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த 4 hours to 5 hours கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்டு வந்து ஒரே இதில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பொழுதுபோக்காகவும் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாது, போர் அடிக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன், இப்படியும் சொல்லலாம். உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும், பொழுது போகிறதும் தெரியாது, நேரம் போகிறதும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் இது என்னோடய பொக்கிஷன்னே சொல்லுவேன். பெருசாக அதுக்காக நான் இவ்வளோ நேரம் பேசுனதுக்காக உள்ளே வந்து அப்படி பெருசாக என்னென்னமோ வரைஞ்சி வச்சுருப்பா, அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் இந்த நோட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கினேன். இதில் பெருசாக ரொம்பலாம் ட்ராயிங் இருக்காது. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி பேப்பரில் வரைஞ்ச ட்ராயிங்கு நான் தனியாக வச்சுருக்கேன், அது இருந்தது. பட் இந்த நோட் வந்து மிஸ்ஸிங். அதே மாதிரி எனக்கு இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நான் பண்ணணுன்னா மட்டும்தான் அந்த ட்ராயிங் எடுத்து பண்ணுவேனே தவிர என் மனசுக்கு பிடிச்சிருக்கணும். எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு பார்த்ததெல்லாம் உட்காந்து ட்ராயிங் பண்ண மாட்டேன். எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்து நானாக சின்னதாக அப்படியே உட்காந்து கற்றுக்கிட்டு ட்ராயிங் பண்ணதான். இந்த நோட்லேயும் சரி, நான் இதுக்கு முன்னாடி வரைஞ்சதையும் சரி, நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து ட்ராயிங் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அதுதான் இதோட பின்னணி, அதுதாங்க, அவ்வளோதாங்க. ஸோ இது ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தது, கிடச்சிருச்சு. அண்ட் இது வந்து இது நான் ரொம்ப காட்டணும்ல, என்னோடய கல்யாண பத்திரிக்கை, அவ்வளோதான். இது மட்டும் காட்டுறேன் பாருங்கள், என்னோடய கல்யாண பத்திரிக்கை. இது வந்து நிறையா வந்து மிச்சமாயிடுச்சு. இது ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட காட்டுறேன், நிறையா வந்து எங்கிட்ட இருக்குது. ஸோ இதுதான்
ஆக்சுவலி என் பையன் ஒரு நோட்டை வச்சு இப்படி காமிச்சிக்கிட்டே இருக்கான். அதை நான் காமிச்சார் இல்லைன்னா மனசு தாங்காது. புறா இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னேன் பார்த்திங்கன்னா மேக்கப் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. அதோடைய நோட்டுங்க தெரியுங்களா உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேன். இஸ் மை ஹேண்ட் ரைட்டிங் ஆல்சோ. ஐயோ தெரியலான்னு தெரியலையே, இது நான் காட்டுறேன். போதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நிறையா ஃபுல்லாக எழுதியிருக்க மாட்டேன். ஆக்சுவலி வந்து இது ஃபுல்லாக தான் எழுதுறது ஒரு விஷயந்தான். நான் ஃபுல்லாக எழுதி முடிக்கலை, பாதியோடு வந்து நான் நிப்பாட்டிட்டேன். அதுதான் ரீசன் நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அதுதான். அதுக்காக வந்து நான் தான் சொல்ல பார்த்தீங்களா, எதையுமே முழுமையாக பண்ணணும். பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம், சரி பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஆர்வம் வருது அப்படின்னா கூட அதுக்கப்புறம் அதுக்குண்டான விஷயங்கள் வாங்கி கற்றுக்கிட்டு பண்ணுறது நல்லது. அதுக்காக தான் அந்த நோட்டையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் தான். ஸோ இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நான் வெளிநாடு என் ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருந்தப்போ நான் அங்கே போனப்போ வாங்கின பேக் இது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்ச பேக்கு. இது நாங்கள் தான் வாங்கினேன். நீங்களாம் எப்படிங்க வெளிநாடு போனீங்கலாம் எதுவும் கேட்காதீங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடிருந்தே வெளிநாட்டில் தான் இருக்காங்க. இப்போ தான் அவங்க வந்து செட்டில் ஆகி ஒரு 1.5 வருஷம் அந்த மாதிரி ஆகுதுன்னு வச்சுக்கோ, 2 வருஷம் அந்த மாதிரி ஆகுது. ஸோ நான் அப்போ அவங்க இருந்தப்போ நான் போயிட்டு வருவேன். ஸோ அப்போ போனப்போ நான் வாங்கின பேக் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக்கும் கூட. அப்புறம் தம்பி அந்த பேக் இல்லையா, அந்த ரெட் பேக் இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக் லவ்வர். ஹேண்ட்பேக்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும், கலெக்ஷனாக எடுத்து வச்சுருப்பேன். அப்படிலாம் இல்லை, நான் மொத்தத்துக்கே இத்தனை வருஷத்துலேயே வாங்கின பேக்லாம் 2 பேக் தான் ஹேண்ட்பேக். அப்போ பார்த்துக்கோங்க, எனக்கு அந்தளவு ஹேண்ட்பேக் நான் விரும்பி போடுற பர்சனும் கிடையாது, எடுத்துகிட்டு போகிற பர்சனும் கிடையாது. இப்போலாம் வந்து சின்ன சின்ன பேக்லாம் வந்துருச்சு இல்லையா, அதனால் அதெல்லாம் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே வாங்கினது தான். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அதை விட கொஞ்சம் கூடவே பிடிச்ச பேக் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 3 இதாக இருக்கும், தெரியுதுங்களா, 3 இதாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸும் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் பெரிய பேக் மாதிரி தான் இருக்கும், பார்க்க செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் எடுத்த செகண்ட் பேக். ஸோ மொத்தமே எங்கிட்ட ஹேண்ட்பேக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஹேண்ட்பேக் தான். நான் அது வந்து இங்கே கன்னியாகுமரியில் வாங்கினால அது ஒன்று இருக்குது, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து என்னோடய ஃபோட்டோஸ் இருக்குது, சின்ன வயசு ஃபோட்டோஸ்லேருந்து என்னோடய மேரேஜ் ஃபோட்டோ வரைக்கும் இருக்குது. ஸோ ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் இருக்க மாட்டோம், நம்ம ஃபோட்டோ இல்லை, யார் ஃபோட்டோ எடுத்து பார்த்தாலும் கூட யாராவது ஒருத்தர் கெஸ்ட்டாக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களா இருக்கட்டும் இருப்பாங்க. ஸோ அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் அதை காட்ட முடியாது. மேபி உங்களுக்கு வேணும், நீங்கள் வந்து பார்க்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய ஃபோட்டோ மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன், நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோஸில் இதில் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஸ்பெஷலுங்கிறத காட்டணும், ஸ்பெஷல் தான். இதை மட்டும் உங்களுக்கு ஃபோட்டோவாகவே காட்டுறேன், ஏன்னா இது எங்கள் அம்மா தான், அதனால் அவங்க காட்டுறனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய அம்மா, நான், என் பையன். நான் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா பிளாக் தண்டர் போனப்போ எடுத்த ஃபோட்டோ இது, ஃபுல் ஃபோட்டோ. இதெல்லாம் இந்த மாதிரி நிறையா வச்சுருக்கேன், ஒரு சில இதுதான் இது காட்ட முடியும். ஸோ அம்மாங்கிறனால கொஞ்சம் அவங்கள பர்மிஷன் கேட்க தேவையில்லை, அவங்க காமிச்சாலுமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அதனால தான் அவங்கள காமிச்சேன். ஸோ அவங்க தான் என்னோடய அம்மா. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது எத்தனை பேர் இது வச்சுருப்பாங்கன்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பையன் அப்படிங்கிறனால நான் இப்படிலாம் சேமித்து வச்சுருக்கேனான்னு எனக்கே தெரியல. என்னோடய ப்ளட் ரிப்போர்ட் முதற்கொண்டு என் பையன் பிறக்கும்போது இந்த ப்ளட் அதை காட்டக்கூடாது, ப்ளட் ரிப்போர்ட்லேருந்து என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட்லேருந்து 3 மந்த்ஸ் ஸ்கேன்லேருந்து 3 மந்த்ஸ் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லேருந்து 6 மந்த்ஸ் ஸ்கேன் ரிப்போர்ட் வரைக்கும் 6 மந்த்ஸ் ஸ்கேன் ரிப்போர்ட் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. 9 மந்த்ஸ் ஸ்கேன் ரிப்போர்ட்டு எல்லாமே வச்சுருக்கேன். எதையுமே வந்து தூக்கி போடுறதுக்குண்டான அந்த இதே எனக்கு வரல, அது ஏன்னே எனக்கு தெரில. மேபி இந்த ஒரு பையன் ஒரு குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு இதெல்லாம் அப்படி வச்சுருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டப் இருக்குமோ என்னமோ, அது எனக்கு தெரியல. பட் நான் அப்படி தான் வச்சுக்கோங்களேன், நான் அப்படி தான் வச்சுருக்கேன் இப்போ வரைக்கும், அதனால் இருக்குது. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபைல் பேக்கையும் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி என்னோடய பழைய நைட்டிலாம் வேஸ்ட் ஆனதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் இந்த மாதிரி கவர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுட்டேன். ஸோ இப்போ டின்னர் வந்து என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்துட்டேன், நைட்டுக்கு டின்னருக்கு எதாவது செய்யலாம் அப்படின்னு. அதுக்காக பெருசாக எதாவது எதிர்பார்த்துறாதீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு இட்லி கதை சொல்ல போகிறேன், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், என்னன்னு கேளுங்க.
இட்லி வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் என்னமா கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. என் லைஃப்லேயே எங்கள் வீட்டில் நான் இன்றைக்கி தான் இட்லி ஊற்ற போகிறேன். இது எத்தனை பேர் வந்து நம்புவீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. டு பி ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ட்ரூ, இதுதான் உண்மை. என்னோடய லைஃப்லேயே நான் இதனால் வரைக்கும் நான் இட்லி ஊற்றி எங்கள் வீட்டில் சாப்பிட்டதே கிடையாது. ஏன் அப்படின்னா என்னோடய பையனுக்கும் சரி என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சரி 2 பேருக்குமே இட்லி பிடிக்காது. எனக்கு பிடிக்கும். அப்படி என் ஒருத்திக்காக நான் வந்து இட்லி சுட்டு சாப்பிடணுமா அப்படின்னு நானுமே எனக்கு இட்லி சாப்பிடணும் ஆசை வந்தால் கூட என் ஹஸ்பண்ட்டை சொல்லி கடையில் வாங்கி வந்து கொடுப்பாங்களே தவிர இந்த இட்லி மாவுன்னு தனியாக அரைச்சி அதுக்காக நான் செஞ்சு வீட்டில் சாப்பிட்டதே கிடையாது. அப்போ இப்போ மட்டும் எதுக்குமா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த தடவை தாங்க என் லைஃப்லேயே இட்லி மாவு அரைச்சிருக்கேன். அந்த இட்லி சரியாக வருமானு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அந்த கரெக்டாக அந்த பக்குவம் அப்படிலாம் சரியாக தெரியலை. நானே ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தான் அரைச்சி வச்சுருக்கேன். இதை நான் ஏன் இப்போ பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ என் பையனும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பையன் ஆகிட்டே போகிறான். அவனும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு லைஃப்பில் அவனும் எங்கேயாவது வெளியூரில் போய் தங்கி படிக்கிற சூழ்நிலையோ இல்லை வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும்போது அங்கே என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் சாப்பிட்றதா இருக்கட்டும் எதுவுமே இருக்குது. ஸோ அப்போ வந்து இதுதான் சாப்பிடுவேன், இதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் நம்ம எதுவுமே வந்து சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இருந்து அவனுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்களும் நான் சாப்பிட வைக்கணுங்கிற முடிவுக்கே வந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் இதனால் வந்து நான் திட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஸோ அவருக்கு நான் தனியாக தோசை ஊற்ற போதில்லை, அவருக்கு இனிமேல் அதுதான். நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதே அவருக்கு ஸ்பெஷலாக தோசைலாம் கிடையாது. ஸோ அதனால தான் நான் இட்லி துணியை பார்த்தீங்களா, இதை நான் கரெக்டாக வெட்டியிருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. மொத்தத்தில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாவு வந்து சில மாவு கரெக்டாக பக்குவமாக அரைக்கலைன்னா கல் மாதிரி இட்லி வந்துடலாம் சொல்கிறாங்க. இது கல் மாதிரி வரப்போதா பாறாங்கல் மாதிரி வரப்போதா எதுவுமே எனக்கு தெரில. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். திங்கிற மாதிரி இருந்தாவே ஓகே தான். சிரிக்கிறான் பாருங்களேன், என்னை சிரித்து வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பேற்றிட்டே பக்கத்தில் உட்காந்துருக்கான். மொத்தத்தில் இன்றைக்கி நான் தோசை இட்லி ஊற்றுறோம், தோசைனே வருது பாருங்கள், இட்லி ஊற்றுறோம். இன்றைக்கி பாறாங்கல்ல உடைக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோன்னு முடிவு பண்ணி என் லைஃப்லேயே முதல்ல இட்லி மாவு வீட்டில் அரைச்சி இட்லி ஊற்ற போகிறேன். தேங்காய் சட்னி மட்டும் தான் அரைக்க போகிறேன். இதில் இன்னொரு கூத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டுக்கே பொறுக்கல நான் இன்றைக்கி இட்லி ஊற்றுறதுங்கிற மாதிரி போயிடுச்சுங்க. என்னம்மா சொல்கிறேன், இங்கே இருட்டாக இருக்குது, இங்கே வந்து லைட் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு கேட்காதீங்க. ஆக்சுவலி என்னென்னா யூபிஎஸ்சில் வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகிடுச்சு. இப்போ யூபிஎஸ் கூட உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவ்வளோ கருகுமுன்னு இருக்குது. ஸோ இங்கிட்ட வந்துடுவோம். யூபிஎஸ்சில் இதானனால இப்போ எங்கள் அண்ணன் கால் பண்ணியிருக்கேன். எங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷனாக இருக்குது அப்படி. ஸோ கால் பண்ணியிருக்கேன், வருவேன்னு சொல்லியிருக்கான். வரக்குள்ளாட்டி என்ன பண்ணலாம், ஒரு சின்ன என்ன வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால என்னடா பண்ணாலும் யோசிக்கும் போது என் பையன் ஒரு ஐடியா கொடுத்தான். என்ன அப்படின்னா, யூபிஎஸ் ஆஃப் பண்ணிடுங்க, ஏதோ ஒரு இடத்துல மட்டும் கரண்ட் வரும் அப்படின்னு. ஸோ யூபிஎஸ் ஆஃப் பண்ணால் ஏதோ ஒரு இடத்துல கரண்ட் வரும், இல்லை இதில் வருது, இன்னொரு 2 ரூமில் வருது. ஃபால்ட்டாக இருக்கனால அது ஆஃப் பண்ணினால இப்போ லைட் எரியுதுன்னா சொல்கிறான் பாருங்க. என்ன சொல்கிறான்னு கூட எனக்கு தெரியல. ஆக மொத்தத்தில் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு லைட் வந்துருச்சு, சமைக்கிறதுக்கு வந்து இது வந்துருச்சு, கரண்ட் வந்துருச்சுங்கிற மாதிரி. ஸோ அதனால் இட்லி ஊற்றிட்டு மீட் பண்ணுறேன். பயங்கரமாக வேர்க்குதுங்க. இவ்வளோ நேரம் மழை பெஞ்சுதான்னு கூட தெரியல, அப்படி வேர்க்குது. ஸோ ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்குது. காரணம் என்ன, கடை கொடூரமாக இருக்குது. இந்த லைட்டு தான் காரணம். ஸோ ஒன்று தான் இருக்குது, அதனால் இருக்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஊட்டிகிட்ருக்கோம். ஸோ இட்லியை ஊற்றிட்டு சட்னி அரைச்சிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி கதை மாதிரி இட்லி ஒரு வழியாக ஊற்றிட்டேன். ஆனால் அதை எடுக்கிறக்குள்ளாட்டி மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெரிய போர்க்களமே ஆயிடுச்சு. ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, சரியான சாஃப்ட் இட்லி. ஏதோ சாதிச்ச சந்தோஷம் இந்த பக்கி மூஞ்சில் தெரியுதுங்கிற மாதிரிக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் பாருங்கள். 2 பாத்திரத்துக்கு கழுவிடான்னு சைடில் அவனே கழுவு விட்டேன். ஸோ ஓகே மக்களே, உங்களை நான் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய்.